கைஸ், நம்மளோட மஜ்னுவை காணோம். என்னடி சொல்ற? அதுவும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அதோட ஹைட் பாத்தீங்கன்னா வெறும் 5 இன்ச் தாங்க இருக்கும். பட் அதோட வீட்டோட ஹைட் பாத்தீங்கன்னா 15 இன்ச், ஆல்மோஸ்ட் அதோட ட்ரிபிள் மடங்கு பெருசா இருக்கும். பட் அதுல இருந்து மிஸ் ஆகிறது இம்பாசிபிள் தானே. ஒருவேளை இப்படியே ஏறி மேல வந்திருக்குமோ? வாய்ப்பு இல்ல ஜம்ப் பண்ணி வந்திருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை நம்ம லைலா சாப்பிட்டுருக்குமா? ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நான் மகி வந்து பிஸியா இருந்ததுனால லைலா மஜ்னுவை நான் தாங்க பாத்துட்டு இருந்தேன். நம்ம லைலா மஜ்னு வந்து சூப்பரா தூங்கிட்டு இருக்கானுங்க. ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ எப்படி இருந்துக்கிறானுங்க பாருங்களேன். நம்மளோட லைலா பாருங்க, கீழே தலை தொங்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு டயர்டு மேடம். விளாண்டு அப்படியே தூங்கிட்டாங்க. லைலா எந்திரி, உனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். எந்திரி. நான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றதுக்கு சரி இரு, ஃபுட் வேற கொண்டு வந்துட்டேன்னு சொல்றேன். வரேன். நம்ம மஜ்னு பையனை பாருங்க, இவ்வளோ பெரிய வாயிருக்காடா உனக்கு. இந்த கவரோட சவுண்டு கேட்டா போதும். இப்போ பாருங்களேன், சவுண்ட் வருது. ஆளக்கானோம் அந்த பக்கம் எல்லாம் போய் தேடுது பாவம். வா இங்க வா பார்க்கலாம். இங்க வா சாப்பிடலாமா? ஆஹா, ஆல்ரெடி வாய் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தான் வச்சிருக்குது. ஆமா திவ்யா, என் வாய்க்குள்ள ஃபுட்டை ஒழிச்சு வச்சிருந்தேன். நீ ஆல்ரெடி எங்கிட்ட ஃபுட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இப்படி வெரைட்டியான ட்ரீட் கொடுப்பியா? இரு, எல்லாத்தையும் துப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். தொண்டைப்பில் இருக்கிற ஃபுட் எடுக்கிறதுலாம் சின்ன விஷயமா? வரணும்ல, இரு துப்புறேன். பாத்தீங்களா, இப்படிதாங்க உள்ள நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம். நான் ஃபுட்டு காலி எடுத்து நினைச்சு போட்டோம்னா துப்பிட்டு இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ ஜாலி, எனக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டும் எடுத்து இருந்துருக்கிய திவ்யா. இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்? அதோட ஃபேவரட்டே இந்த கான் தாங்க. லைலாவோட தாங்க. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாயெல்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன், முதல்ல சோற கொடுமா. ஓ என்ன ருசி. எனக்கு பிடிச்ச கானையே தூக்கிட்டு வந்துட்டு திவ்யா, நீ வாழுங்க பல்லாண்டு. நீ என்ன பண்ணுனா, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுட்டு கொடு. இந்த மஜ்னு பையனுக்கே எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கேன். என்னடா வரவே மாட்டேங்குது. அம்மாடா வந்துச்சு. என்ன டேஸ்ட்டு? அப்படியே அந்த கேரட்டையும் ஒரு ஊட்டிட்டு பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வரட்டா. நம்ம லைலாக்கு ஹேர் பாருங்க ரொம்ப வளர்ந்துருச்சுங்க. அதுக்குள்ள என்னடி பண்ற அப்படின்னு. உனக்கு மேக்கப் தான் லைலா பண்ணி விட்டுட்டு இருக்கேன். நல்லா ஃபுட் எல்லாம் ஃபீட் பண்ணி அது கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னாச்சுன்னா, நேற்று நைட்டு நான் வழக்கம் போல அதுக்கு ஃபுட் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு வாட்டர்லாம் மாற்றி வச்சுட்டு நான் வந்துட்டு எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போய் டோர் லாக் பண்ணிட்டு கேஜ பார்த்தா நம்மளோட மஜ்னுவா காணோம். ஐயோ, நம்ம மஜ்னு எங்க? என் தெய்வம் எங்க போச்சு? என்ன விட்டு எப்படி போச்சு? திடீர்னு பார்த்தா அதுல காணோம். எங்கடா போச்சுன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். ஐயோ அப்படின்னு. என்னடா அதுன்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி நிறைய டைம் பார்த்தா மேலே இருக்காது. ஆனா உள்ள அந்த பெட்டிங் இருக்கும்ல, அதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ளதான் சம்டைம்ஸ் உள்ள போயிருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். அந்த பெட்டிங் எல்லாம் எடுத்து பார்த்தோம். இல்ல அங்கேயும் இல்லைங்க. அப்பதான் எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம மஜ்னுவை காணுமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஏதாவது அடிபட்டுருச்சா இல்லை என்னன்னு கூட தெரியல. ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம சிஸ்டம், அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு, பிரிண்டரு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் தான் இருக்கு. அதை கடிச்சிருச்சுனாலும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். நான் இந்த பாயிண்ட் வரைக்கும் மஜ்னு வீட்டுக்குள்ள தான் இருக்கும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எங்கேயுமே இல்லைங்க. அப்போதான் எனக்கு செம்ம பயமாச்சு. சரி பேசாம அகிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் நைட்டு 12 o'clockங்க. பட் அந்த டைம்ல கால் பண்ணி யாரா இருந்தாலும் டென்ஷன் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம டென்ஷனா இருந்தாலும் எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நிதானமா யோசிச்சா கண்டிப்பா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். Time my hamsters escaped, it took us a couple of days before we had any idea where they were. Hamsters will feel vulnerable out in the open, so will seek dark corners or cozy places. எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம விளையாடுறதுக்காக மஜ்னு லைலாலாம் கீழே விடுவோமா, அது என்ன பண்ணுன்னா சோஃபா கடியில தான் போய் ஒரு டைம் ஒளிஞ்சிட்டு இருந்தது. எங்க போய் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சோஃபால செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் காணோம். ஃப்ரிட்ஜு கடியில எல்லாமே செக் பண்ணிட்டேங்க, எங்கேயுமே இல்லை. சரி, இனி அகிக்கு சொல்லாம இருந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேங்க. அகிக்கு கால் பண்ணி
எப்பவுமே இம்பார்ட்டன்டான டைம்ல என்ன பண்ணுவாங்க, யாருமே கால் எடுக்க மாட்டாங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? அப்பதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நம்மளோட மெயின் டோரு, பால்கனி டோர் எல்லாம் வந்து ஓப்பன்ல தான் இருந்துச்சு. எங்காவது வெளியில போயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அது கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து டாப் ஃப்ளோர்ல இருக்கோமா. நம்ம வீட்டுக்கு வெளியில வந்தோம்னா இங்க பாருங்க, நேற்று நைட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போய் தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே இல்லை. ஓ அவ்வளோதான், நம்ம மஜ்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு நான் போய் படுத்துட்டேன். என்ன பண்ணுறது, எல்லா பக்கம் தேடிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours பக்கமாக தேடி பார்த்துருப்போம், எதுவுமே இல்லையா, போய் படுத்துட்டோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் கிச்சனில் போய் சமைக்க போயிட்டேன். அகி வரப்போ மஜ்னு வேறு இருக்காது. ஐயோ அன்னைக்கு நம்ம காலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அகி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? பேடான சர்ப்ரைஸ். கெஸ் பண்ணு. க்ளீன்லாம் பண்ணல, ஃபீடு சாப்பாடு போட்டியா கேக்குறேன். இல்ல இங்க பாருங்க, இங்க ஆள் நம்ம வந்தாவே அதை சென்ஸ் பண்ணிவிடும். இங்க யாராவது வந்தாங்கன்னாவே அப்படியே எல்லாம் இங்க வந்துருவானுங்க. பாருங்க மக்களே, இப்படி சாப்பிடுவாங்க. இப்ப பாத்துக்கோங்க, நம்ம கையில அப்படியே கொத்துங்க. சூப்பரா இருக்குல்ல. அப்புறம் அவ்வளவுதானா? இன்னொரு விஷயம் பாத்தியா? ரெண்டு தூங்கிட்டு இருக்கா. ஆமா. எப்படி இருந்தாலும் யோசிக்கிறீங்க. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வரலாம். எங்க 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 அடா பாவி, எப்படி நின்றுட்டு இருக்கான் பாருங்க. எங்க போய் நின்றுட்டு இருக்கு நீ? ஜாலியா ஹோமால அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. மேடம் வெளியில வாங்க, அங்க பாருங்க நிக்கிறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்றப்ப அக்யூஸ் கையை தூக்கி ஐ எம் சரண்டர்னு நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்குங்க. எங்களை நான் வரைக்கும் தேட வச்சு நான் சீரியஸாகவே பயந்துட்டேங்க. எனக்கு வேற ஒரு டவுட் என்னன்னா, டோர் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அது வெளியில விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். நல்ல வேலை. ஐயோ என்ன மறுபடியும் காணாம. இந்த பாட்டில்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா செடிஸ்லாம்? நம்ம 1-2000 யூஸ் பண்ண டெக்கரேஷன் பாட்டில்ஸ் தான். பாருங்க, ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. எப்படி ஜம்ப் பண்ண நீ? உனக்கு காணோன்னு நாங்கள் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? ஜம்ப் பண்ணி கீழே விழுந்தா கூட விழுந்துருங்க. ஏன்னா இது எப்படி அவ்வளோ பெரிய இதுல இருந்து கீழே வந்துச்சுன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. போயிடு. இவ்வளோ பெரிய கிளாஸ்ல இருந்து குதிச்சா இதுக்கு எதுவும் ஃப்ராக்சர் ஆகாதா? லைலா செக் பண்ணுது. நல்லா தான் இருக்கியா இல்லை ஏதாவது ஆயிடுச்சா? மஜ்னு எஸ்கேப்பாக இருக்க ரீசன் எனக்கு இப்போதாங்க புரிஞ்சிச்சு. எல்லார்த்து வீட்டில் மாதிரி இவங்க வீட்லேயும் ஒய்ஃப் தொல்லை தாங்க முடியல போல. மஜ்னு கிட்ட ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குது தலை, உடம்பு தாங்க. ஐ திங்க் ஏதோ கிச்சனில் போய் நிறைய சாப்பிட்டு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஆஹா, ஸோ அப்படிதாங்க நம்ம மஜ்னுவை கண்டுபிடிச்சிட்டோம். மிஸ் ஆயிடுச்சுன்னே நினச்சேன் நான். நேற்று ஃபுல்லாக போச்சு, நீ வந்தானா காலி பண்ணிடுவான் போச்சுடான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை. பட் அப்போவும் எனக்கு வந்து ஒரு டவுட் ஆகும், எப்படி தான் அந்த கேஜ்லேருந்து எஸ்கேப் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த கேஜியை அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். அப்போதாங்க இந்த வீடியோ எடுத்தோம் பாருங்களேன். லைலாவும் மஜ்னுவும் சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளான் தாங்க இது. ஃபர்ஸ்ட் அந்த வீல் இருக்குல்ல, அதை சாய்ச்சி விட்டானுங்க. சாய்ச்சி விட்டு அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அது மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ட்ரை பண்ணி ஏறிட்டானுங்க. லைலா வந்து மஜ்னு அனுப்பிச்சுட்டு இருக்குது. நாடோடிகள் படத்தில் வர மாதிரி ஏதோ பஸ்ல ஏற்றி விடுற மாதிரி இது வந்து மேலே ஏற்றி விட்டு அனுப்பிச்சு விட்டுருச்சுங்க. Look at this master plan, guys. Come on. அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறி அவன் வந்து எஸ்கேப் ஆயிருந்துருக்குறான். ஸோ மஜ்னு நமக்கு திரும்ப கிடச்சிட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து அவன் செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. நைட்டெல்லாம் நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour போய் உட்காந்து அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே ரசிச்சிட்டே இருக்கலாம். அது ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கு துருன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன். ஸோ அது கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் யாராவது ஹாம்ஸ்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பாய். அப்புறம் நம்மளோட லைஃப்பில் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மஜ்னு தாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். பாருங்களேன், ஓடிக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த ட்ரெட்மில்லாம் நம்ம வாக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes வாக் பண்ணி ஸ்டே ஃபிட் கைஸ். டாடா பாய்.